ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கவாசி தன்னுடைய ஹூர் மனைவிகளோட சந்தோஷமாக பேசிக்கொண்டே இருப்பாப்புல. அப்போ பின்னாடியிலேருந்து ஒரு தட்டுறது ஒன்று தெரியும், பேசிக்கிட்டே இருப்பாப்புல. அவர் எந்த ஹூர்களை முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிறாரோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தங்களை விட அழகாக அவர் காட்சியளித்து கொண்டே இருப்பாப்புல. இது இப்படி தட்டுறதை பார்த்தோன்னே யார் நாக்கு என்னுடைய மனைவி இடத்துல இவ்வளவு இன்பமாக பேசி கொண்டிருக்கும் போது வந்து தட்டுறாங்களேன்னு சொல்லி இப்படி திரும்பி பார்ப்பார்ல, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். முன்னாடி உள்ளவங்கெல்லாம் மறந்துடுவார். இப்படி திரும்பி பார்த்த உடனே முன்னாடி உள்ளவங்களெல்லாம் மறந்துடுவார். ஏன்னா இப்போ கொடுத்துருக்கிற அல்ல அடுத்த ஹூர் இருக்கிறாங்களே, முன்னாடி உள்ளவர்களை எல்லாம் மறக்க வைக்கும்படியான அழகுடையவர்களாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த ஹூர் பெண்ணுடைய அந்த தலையில் அணிந்திருக்கக்கூடிய அந்த முந்தானையில் இருக்கக்கூடிய ஒரு முத்து, அல்லாஹ் அக்பர், அந்த ஒரு முத்துவிற்கு இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே சமமாகாது. அல்லாஹ் அக்பர். கேட்பாங்க, பார்த்துட்டு பயந்து அசந்து போய் கேட்பார், இவ்வளவு நாளாக எங்கே போயிருந்தீங்க நீங்கள் காணாமல் உங்களன்னு சொல்லிட்டு. அல்லாஹ் அந்த மனிதன் அந்த சொல்லுவாங்க, அனமின ஜியாதா, அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதிகமாக கொடுத்து கொண்டே இருப்பான் என்று வாக்களித்தான் அல்லவா, அந்த அதிகத்தில் ஒன்று நானே. இன்னும் இந்த மாதிரி நிறைய இருந்துகிட்டே இருக்குது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக.